ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆயில் பேஸ்டல் ஒர்க். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப்லெட் ஆன் லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 கலர்ஸ் ஆஃப் ஆயில் பேஸ்டல் வேணும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து அவுட்லைன் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் போட்டிருக்கேன். உங்களால் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியலன்னா பென்சில் வச்சு கூட நீங்கள் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எப்பயுமே லீஃப் இந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு லீஃப் மட்டும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, மீதியில் ஹாஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அது பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பென்சிலில் பண்ணியிருந்தீங்கன்னா லைட்டாக ரப் பண்ணிவிட்டு மேலே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே லைட்டர் ஷேட்லேருந்து ஆரம்பிங்க. அது வந்து ஒரு நல்ல லுக் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கனாலும் இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ஒரு லைட்டஸ்ட் கலர்லேருந்து டார்க்கர் ஷேட் போடுங்க. நான் இந்த லீஃப்க்கு வந்து லெமன் எல்லோவும் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து லைட்டாக ஒரு எல்லோ டிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால லெமன் எல்லோ எடுத்து நான் வந்து பேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன். லைட் க்ரீனுமே நீங்கள் அந்த ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா லீஃபோட அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் தான் இருக்கும். ஃபுல் லீஃப் வந்து நீங்கள் கலர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஷேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும்போது அந்த லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து லெமன் எல்லோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் டார்க்கர் ஷேடை வந்து எடுத்துகிட்டு வரும்போது பிளாக் அண்ட் டார்க் க்ரீன் வச்சு நான் ஷேடை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன் உங்களுக்கு வந்து டார்க்கர் ஷேட்க்கு பிளாக் வேணும்னா அது உங்களுக்கு வந்து லுக் இன்னுமே கூட என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ வெறுமே டார்க்காக போடாமல் டார்க் க்ரீன் மட்டும் போடாமல் அதில் கொஞ்சம் வந்து பிளாக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிளாக்மே எப்பயுமே ஜெட் பிளாக்கில் யூஸ் பண்ணாதீங்க. என்ன கலர் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரீன் கொடுக்குறீங்கன்னா க்ரீன் வித் பிளாக். ஸோ இப்படி நீங்கள் வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த அவுட்லுக் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் இப்போ வந்து லெமன் எல்லோ, லைட் க்ரீன், அப்புறம் டார்க் க்ரீன் இதெல்லாம் கொடுத்துட்டே வரேன். அதில் கொடுத்துட்டே இருக்கும் போது நீங்கள் வந்து அவுட்டர் கவரேஜ் பார்த்திங்கன்னா என்ன கலர் வேணுமோ டார்க் க்ரீனில் நீங்கள் அந்த அவுட்லைனும் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க் க்ரீனை வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க. அந்த பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த லுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு கலர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். லுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டுக்கு பேஸ் கலர் வந்து நம்ம எண்ட் பண்ண போகிறோம். இப்படி லைட்டாக பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் டார்க்காக க்ரீன் வந்து போகிறீங்க. ஸோ டார்க் க்ரீன் வந்து ஹெவியாக கொடுத்துட்டு பிளாக் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ பிளாக் ஒரு பேஸ் கொடுத்துட்டக்கப்புறமா நீங்கள் வந்து டார்க் க்ரீன் கொடுங்க. ஸோ நீங்கள் கலர் வந்து இன்னும் ப்ரைட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ட்ராப்லெட் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும்போது இன்னுமே நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிவிட்டு நம்ம லீஃபை வந்து டோட்டலாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு வரும்போது இதே டார்க் க்ரீன் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்தேன். ஸோ இப்போ இன்னுமே நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டார்க்காகவும் உங்களுக்கு வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி பேஸை வந்து ரொம்பவே நல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு நான் மர்ஜ் பண்ணுறதுக்கு காட்டனோ, பட்ஸோ, கையோ, டிஷ்யூஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வெறுமே வந்து கலர்ஸ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. பட் உங்களால் ஈஸியாகவே இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிம்பிள் லாஜிக் அண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டர் கலர்லேருந்து நீங்கள் டார்க்கர் ஷேட் போனீங்கனாலே ரொம்ப சிம்பிளாக நல்லா பண்ண முடியும். கலர் கொடுக்கும்போது ரொம்ப ஹார்ஷான லைன்ஸ் கொடுக்காம ரொம்ப மைல்டான ப்ரெஷர்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவுட்புட் நல்லா ஈஸியாகவே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லீஃபை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன லீஃபை வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக வரையாதீங்க. ஒரே ஒரு லீஃப் மட்டும் போட்டுட்டு இந்த ஒரு பேட்டர்னை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லாவே ட்ரா பண்ணலாம். ஸோ நான் இதுதான் எல்லா லீஃப்க்குமே வந்து நான் த்ரூ அவுட் யூஸ் பண்ணியிருக்க டெக்னிக். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு
திருப்பியும் நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா லைட்டாக க்ரீன் வச்சு நல்லா அதை மர்ஜ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு மர்ஜும் எப்பவுமே வந்து இந்த ஒயிட் குட்டி குட்டி ட்ராப்ஸ் ஆஃப் கலர்ஸ் நம்ம விட்டுருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் டார்க்கர் ஷேடில் பண்ணாமல் லைட்டர் கலர், அதாவது க்ரீன்லேயே லைட்டு, இல்லைனா லைட்டாக உங்களுக்கு எல்லோ டிண்ட் வேணும்னா எல்லோ யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன், லைட் க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும். அப்புறம் இந்த ஸ்க்ரேப்பர் எடுத்துகிட்டு, இந்த ஆயில் பேஸ்டல்லே இருக்கும் இந்த ஸ்க்ரேப்பர். ஸோ அதை வந்து நான் லீஃபோட வெயினுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி லீஃப்னால் குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க. இதிலே ஹாஃப் வரைக்குமே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வந்து எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்கள் இமேஜினேஷன் பொறுத்து. ஸோ நான் இதெல்லாமே இப்போ முடிச்சிட்டேன். ஒன்ஸ் முடிச்சுட்டு நான் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிளாக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் பிளாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி தான் நான் வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். இது நான் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆயிடுச்சு. கண்டினியூஸாக நான் பண்ணும்போது எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சமாக ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் இருக்கறனால நான் இந்த எஃபெக்ட், இந்த க்ரீன் லீஃபோட எஃபெக்டே வந்து சும்மா ஒரு ரவுண்ட் ஒரு செமி சர்க்கிளில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதே தான் லெமன் எல்லோ, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், கொஞ்சமாக பிளாக் டிண்ட். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் அடிக்கிறதுனால லாஸ்ட்டாக அந்த செமி சர்க்கிளுக்கு எட்ஜில் வந்து நான் கொஞ்சமாக பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு மீதி ஓவராலாக ஃபுல்லாக நான் பிளாக் கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நான் டார்க் பிளாக் தான், ரொம்ப ஜெட் பிளாக்கில் தான் அடிக்க போகிறேன். ஸோ அப்படி அடிக்கும் போது தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கும்போது இந்த லீஃப் வந்து ஹென்லைட் ஆகி உங்களுக்கு இப்படி காட்டும். ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்க்கு நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட், கொஞ்சமாக ஷேட்ஸ் ஆஃப் பிளாக், வேணும்னா கொஞ்சமாக வந்து இன்னர் சர்க்கிளுக்கு லெமன் எல்லோ ஆர் லைட்டஸ்ட் க்ரீன். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ராப்லெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அப்லோட் வீடியோஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் உங்களுக்கு நிறைய ஆர்ட் ரிலேட்டட் ஒர்க், கிராஃப்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு ஒரு சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் அதுக்கு ரிலவெண்ட்டாக வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய். தேங்க்யூ.